நாகர்கோவில்ல விசாரணை கைதி சபரிவர்மன் மரணமடைந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு போலீசார் திட்டமிட்டு இருப்பதா தகவல். இந்த சம்பவம் தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கைதிகளில் 4 பேரை காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்காக போலீசார் திட்டமிட்டு இருப்பதா தற்போதைய தகவல். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாத். வணக்கம் பிரசாத், விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். நாகர்கோவில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த மாற்றுத்திறனாளியான வியாபாரி சபரிவர்மன் கடந்த திங்களன்று சிறைச்சாலையில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அந்த குடும்பத்தினுடைய பெரிய போராட்டத்துக்கு பிறகு அங்கிருந்த கைதிகள் மற்றும் வார்டன்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்தது தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து 3 வார்டன்களும் 8 கைதிகளும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில இது பிரேத பரிசோதனை அறிக்கையில் இவர் கொடூரமாக, அதாவது உடலினுடைய 19 காயங்கள் ஏற்பட்டது காணப்பட்டது. ஆனால் அந்த கொலைக்கான காரணம், மரணத்திற்கான காரணம் அந்த காயங்கள் அல்ல என்கின்ற ஒரு பிரச்சனை அதுக்குள்ள இருக்கிறது. அதனால் போலீசார் இதை எப்படி உயிரிழந்தார், எப்படி கொலை செய்தார்கள் என்பது தொடர்பான விசாரணையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அதற்காக தனிப்படையில் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் தற்போது 8 கைதிகள் தற்போது பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில அந்த 8 கைதிகளில் 4 பேரை காவலில் எடுத்து இது தொடர்பான விசாரணை மேற்கொள்வதற்காக தனிப்படை போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாகர்கோவில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் எண் 2 அதற்கான மனு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கையை காவல்துறை துவங்கி இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.